Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புல்லட் அரிசியில குஸ்கா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு குக்கர்ல 50 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சினதும் ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு கல்பாசி, ஒரு துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். எப்போதுமே குஸ்காவாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் இது ரெண்டுத்துக்குமே கண்டிப்பாக வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போ இது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு, இன்னுமே நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள் வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இது கூடவே இந்த குஸ்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த தக்காளி ஓரளவுக்கு வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதோட கொஞ்சமாக மீல் மேக்கர் சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பச்சை பட்டாணியும் ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் இது சேர்க்காமலும் செய்யலாம். இதை சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்து இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த இலைகள் வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. கடைசியாக இதோட நான் எடுத்து வச்சுருக்க 2 கிளாஸ் அளவுக்கு புல்லட் அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த புல்லட் அரிசிக்கு பதிலாக பாஸ்மதி அரிசி இல்லாட்டி ஜீரக சம்பா கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி புல்லட் அரிசி சேர்த்துருக்கேன். இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு சிம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்து இதோட 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே அரை மூடி எலுமிச்சை பழத்தை சாறு பிழிஞ்சி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணுறது இருந்தால் செக் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் கலருக்கு கேசரி பவுடர் ஆட் பண்ணுறது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கலர் பவுடர்லாம் எதுவுமே சேர்க்கலை. இப்போ இது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம குக்கரை மூடி 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட புல்லட் குஸ்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் குழையவும் இல்லை, அதே சமயம் உதிரி உதிரியாகவும் இருக்குது, நல்லாவும் வெந்து வந்திருக்கு. இப்போ நான் நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த அரிசி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அண்ட் இந்த அரிசியில் செய்யும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சுவை இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒன் டைம் புல்லட் அரிசி வாங்கி இந்த மெத்தடில் குஸ்கா செய்யுங்க. செஞ்சுட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.